ஜெபிக்கலாம். நாளிலும் இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதி தர வேண்டும். தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். நம்ம மத்தியில் இருக்கிறதான சகோதரி இந்திரா அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிக்கும்படி உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவரே மக்கள் ஸ்தோத்திரராஜா. அப்பா உடைய நாமத்தினால நம்ம சிறு கூட்டமாய் கூடி ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே உண்மை ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் உண்மை பாடி புகழ்ந்து ஆடி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் இந்த நேரத்தில் கூடி இருக்கிறோம். அப்பா நீங்கள் வந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா இந்த கூட்டத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சகல சத்துருவின் கிரிகளையும் நீங்கள் அடித்து போடுங்கப்பா. இந்த கூட்டத்தை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆமேன். அப்பா சிறு பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறுகிற இந்த நேரத்தை நீங்கள் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய கிருபை உங்களுடைய பிரசனம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கப்பா. சிறு பிள்ளைகளை என்னண்டே வர தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னீங்களப்பா. அப்படியாய் கூட சிறு பிள்ளைகள் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலையும் நீங்கள் தங்கி ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உமக்கென்று பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கூட தேவன் நீங்கள் திரும்ப செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். 5 வளையாது 50 வளையாதுன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. ஆமேனப்பா. இந்த சிறு பிள்ளைகள்லையே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை உங்களுடைய சத்தியம் பிள்ளைகள் இருதயத்தில் விதைக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் இந்த நேரத்தை கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க என் தேவன் நீங்கள் திரும்ப பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். முழுவதும் உங்களுடைய கருத்தில் அறிவுறோம் ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த ஆண்டவரே ஆராதனையில் உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். சகல துதிகன மகிமை உங்களுக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆமென். ஒரு பாடலை நாம் பாடலாம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினங்களுக்கே மகிமை. பாடுவோமா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே,
கல்வாரி நாயகனே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. மீதமுள்ள நிகழ்ச்சி அத்தனையும் சகோதரி யாமியாக தொகுத்து வழங்குவார்கள். கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம். ஸோ நம்ம எல்லாரும் என்னது, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு கிறிஸ்மஸ். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமாவே இல்லையா? சவுண்டே வரலையே. இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. அடுத்த சனிக்கிழமை நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? கிறிஸ்மஸ் கொண்டாட போறோம். கிறிஸ்மஸ் அப்போ என்ன நடக்குது, என்னென்ன நிகழ்வுலாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுச்சு? ஒரு நட்சத்திரம் ஏசு பிறக்கிறத சாஸ்திரிகளுக்கு தெரிவிச்சுதான். அது மாதிரி வந்து நம்ம கிட்ட இருக்க சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாரும் இப்ப என்ன பண்ண போறாங்க? கிறிஸ்மஸ் வரதை நம்ம எல்லாருக்கும் செலிப்ரேட் பண்ணி சூப்பரா காட்ட போறாங்க. நம்ம எல்லாரும் உற்சாகமா என்ன பண்ணுவோம்? அவங்கள கை தட்டி கூப்பிடுவோம். சரியா? நட்ட நடு ராத்திரியில ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போட்டாரே
பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. கருமையேழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி, என்று வறுமையேழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. வருத்தம் பறந்திடும் அவளை நீங்கிடும், நம்ம வருத்தம் வாழ்ந்திடும், நம்மள நீங்கிடும். மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். தன்னட்டே ராத்திரியில் துட்டும் பண்ணி சாரலில முட்டு போல கூத்தாரே இயேசு சாமி, பாட்டு கொட்டையில் உதித்தாரே இயேசு சாமி. தன்னட்டே ராத்திரியில் துட்டும் பண்ணி சாரலில முட்டு போல கூத்தாரே இயேசு சாமி, பாட்டு கொட்டையில் உதித்தாரே இயேசு சாமி. கட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், கட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்டு ராத்திரியில் துட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போட்டாரே இயேசு சாமி, பாட்டு கொட்டையில் உதித்தார் இயேசு சாமி. என்ன ஆனாங்க? நட்ட நடு ராத்திரியில என்ன பண்ணாரா? மாட்டு தொழுவத்துல பிறந்தாராம் ஏசப்பா. இன்னைக்கு எவ்வளவோ நல்ல நேரம்லாம் பார்த்து என்ன பண்றாங்க, பிறக்குறாங்க. எவ்வளவோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல பிறக்குறாங்க. அவங்களாலலாம் கிடைக்காத ரட்சிப்பு நமக்கு யார்கிட்ட இருந்து கிடைச்சது? ஒரு மாட்டு தொழுவத்துல ரொம்ப எளிமையா பிறந்த ஏசு ராஜா கிட்ட இருந்து நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? சரி, நம்ம அடுத்த சாங் பார்க்கலாமா? அடுத்த டான்ஸ் பார்க்கலாமா? நம்மளோட அஜயும் டீனாவும் வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு ஜாலியா ஆட போறாங்க. நம்ம பார்க்கலாமா? வாங்க, ஒரு ஜாலியான ஒரு டான்ஸ் பார்க்கலாம்.
இப்போ அவங்க மனப்பாடம் பண்ண வசனம் வந்து நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. சரியா? நம்ம கேட்கலாம். கேட்டு அதுக்கு அடுத்து ஒரு சூப்பரான டான்ஸ் எல்லாருக்கும் வெயிட்ல இருக்கு. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறொடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமீன். நம்ம அடுத்து வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் பார்க்க போறோம். இருக்கிறது சின்ன பசங்க. நம்ம பிளஸனும் ஜீவனும் வந்து ஜிங்கிள் பெல்ஸ்னு அழகா ஆட போறாங்க. நம்ம பார்க்கலாமா? எல்லாரும் கைத்தட்டி உற்சாகமா அவங்களை வெல்கம் பண்ணுவோம். ஜஸ்டின், ஜெர்ஷா அண்ட் பிளஸி வந்து அழகா வந்து ஒரு மேஷப் சாங்க்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க எல்லாருக்கும் தர போறாங்க. நம்ம எல்லாரும் ஜாலியா அவங்க வெல்கம் பண்ணலாமா? கிளாப் பண்ணுங்க எல்லாரும். அற்புத பாலனா
பாலன் தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடகையும் குடிநாடி சிவபாதனை பணிந்திட பாடி அதிகாலையில் பாலனை தேடி மாறி 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 நாம் செல்வோம். அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரா? வாக்கு பண்ணினவர் மிஸ்டேக் பண்ணுவார், வாக்கு திட்டத்தை நிறைவேற்றுவார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசில் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசில் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசில் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசில் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. பிறந்தவரை போற்றி தூதி மகனே, பிறந்தவரை போற்றி தூதி மகனே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறார், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறார். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year.
பாட்டு, புது பாட்டு, ஸ்பீடான பாட்டு, ஸ்லோவான பாட்டு, எல்லா பாட்டையும் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பசங்க சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களா? சரியா? நம்ம வந்து டான்ஸ் பார்த்தாச்சு, வசனம் கேட்டாச்சு. கிறிஸ்மஸ்னா சாங்ஸ் இல்லாம இருக்குமா? நம்ம சாங்ஸ் கேட்கலாமா? சரியா? நம்ம மத்தியில இருக்கிற ராபர்ட் அங்கிளும் அப்புறம் ஜாய்ஸ் தமிழரசி ஆண்டியும் சேர்த்து என்ன பண்ண போறாங்க, ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் சாங் நம்ம எல்லாருக்காகவும் பாட போறாங்க. நம்ம எல்லாரும் ஜாலியா கேட்கலாம். சரியா? அந்தோ காரிருளில் அமலனாகவே பிறந்தார். அந்தோ காரிருளில் அமலனாகவே பிறந்தார். அன்னை மரியின் மடியிலே அற்புத பாலனே பிறந்திட்டார். அன்னை மரியின் மடியிலே அற்புத பாலனை பிறந்திட்டார். உள்ளனை மீதினிலே பிறந்த பாலனே, உள்ளனை மீதினிலே பிறந்த பாலனே. மாட்டு தொழுவமதில் மன்னனாகவே பிறந்தார். மாட்டு தொழுவமதில் மன்னனாகவே பிறந்தார். மாந்த போற்றும் தேவனே மகிழ்ந்து தினமும் பாடிடுவே. மாந்தர் போற்றும் தேவனே மகிழ்ந்து தினமும் பாடிடுவோம். உள்ளனை மீதினிலே பிறந்த பாலனே, உள்ளனை மீதினிலே பிறந்த பாலனே. புவியோரும் போற்றவே புனிதனாகவே பிறந்தார். புவியோரும் போற்றவே புனிதனாகவே பிறந்தார். உள்ளனை மீதினிலே பிறந்த பாலனே, உள்ளனை மீதினிலே பிறந்த. கிறிஸ்மஸ் சாங் ஒரு விண்டேஜ் சாங் மாதிரி நல்லா சூப்பரா கேட்டோம். இப்போ வந்து நம்ம மத்தியில இருக்க சோஃபியா வந்து சூப்பரா ஒரு மேஷப் சாங்க்கு ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. நம்ம எல்லாரும் கிளாப் தட்டலாமா சோஃபியாக்கு? நல்ல கிருபை வழுவாமல் காத்து
இடியின் சூழலையில் வென்று போகாமல் இரும்பை தாங்கினதே என்னுடி கூட கருதாமல் பூவை கூட அருகாமல் இரும்பை தாங்கினதே
சங்கீதம் துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வலையில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துர்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துர்மார்க்கர் நியாயம் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றத்தின் வழியை அறிந்திருக்கிறார், துர்மார்க்கரின் வழியை அறியுமாமே. ஒரு சூப்பரான டான்ஸ் பார்க்கலாமா? நம்ம தன்யா, அதுக்கப்புறம் சந்தோஷ், இன்னொரு சந்தோஷ், 3 பேரும் சேர்ந்து சூப்பரா ஒரு கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் தர போறாங்களா ஒரு சின்ன ஊருக்குள்ளன்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்கலாமா? ரெடியா? அது
ஸ்டீவன் வாங்க, பிளஸன் வாங்க, கேத்ரின் வாங்க, இமானுவேல் வாங்க. வாங்க வந்து மனப்பாடம் பண்ண வசனம் சொல்லுங்க, ஓடியாங்க. ஆதியிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தார். ஆதியிலே கட்டளைகளை ருசித்து பாருங்கள். தாட்சி அடையும் நமக்கு நிச்சயமாய் இருக்கும். நாட்டு மண்ணு ஜாக்கிரதாய் காத்துக்கொள். ஆசனாவை பூர்ணப்படுத்துவேன். கட்டளை தெரியுங்கள். Okay. My name is Sylvia, and now I am going to say Psalm 91. Moreover, the center of the Most High will rest in the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God, in whom I trust. Surely He will save you from the woman's snare and from the deadly pestilence. He will cover you with His feathers, and on His wings you will find refuge. His faithfulness will be here, shield and rampart. If you will run fear in the terror of the night, nor the arrow that flies by day, nor the pestilence that stalks in darkness, nor the plague that destroys at midnight. 1,000 may fall at your side, 10,000 at your right hand, but it will not come near you 10. You will only observe with your eyes and see the benefits of the weak. His faithfulness will be here, shield and rampart. If you say, the Lord is my refuge, and you make the Most High your dwelling, no harm will overtake you, no destruction will come near you 10. For He will command His angels, conquering you to guard you in all your ways. They will lift you up in their hands, so that strike your foot against a stone. You will tread on the lion and the cobra. You will trample its great lion and the serpent. Because He loves me, says the Lord, I will rescue Him, I will protect Him, for He acknowledges my name. He will call on me, I will answer Him, I will protect Him, I will be with Him in trouble, I will deliver Him and honor Him. With long life I will satisfy Him, and I will show Him my salvation. Thank you. சங்கீதம் அதிகாரம் ஆகசங்கு நன்னாங்களும் காகித வழியில் இல்லாமலும் பரிகாசுக்காரர் உட்காராமலும் கத்தோத வேதத்தில் திறமைந்து நெல்லும் பகலும் அவர்கள் யான்மாரிகவன் பாக்கிடுவான். அவன் தேவலாம் நீர்களின் ஓர்மாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து இளைஞர்த்த மல்தே போல் இருப்பான். அவன் தேவலாம் வாய்க்கும் மகரோ அப்படியாமல் காற்று கண்காணிக்கும் கதையை போல்
இருக்கிறார்கள். ஆகையால் மகன் ஞாயிற்றுக்கும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையும் இழைவதில்லை. கர்த்தர் நீதிமன்றத்தின் வழியை அறிந்திருக்கிறார். உம்மாவின் பணிக்கோ அறியும். ஆமென். அதிகாரம் என் மெய்ப்பராயிருக்கிறார். நான் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். நான் காக்கிறேன். அவர் என்னை புல்லன்களின் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை நாட்டமாக திருத்தி தந்த நன்மை நிமித்தம் என்னை பின்பற்றி நடத்துகிறார். நான் கண்ணொலியின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயக்கிறேன். அவர் என்னை பிள்ளைகளில் வைத்து இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை என்னை தேற்றும். என் சத்துக்களுக்கு முன்பாக வீரனுக்கு ஒரு பண்டியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் தீனி வருகிறது. என் ஜீவனெல்லாம் நன்மையும் சிலுவையும் என்னை தொடரும். நான் கத்தோட வீட்டிலே நீட்டு நாட்களை கிறிஸ்துப்பேன். ஆமென். The Lord is my shepherd. I shall not be in want. He makes me to beside lie down beside in water. In green pastures. It means to beside water. Shandyam Vetimone Kathar Yan Sekar Ujak Nan Sashi Dayan Avar Chennai Ulula Ning Nete Amanda Sanakar Kondapoi Riyal. Thank you. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சடைவேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகின்றார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவநீர் என்னுடைய கூட இருக்கின்றீர். உமது கோலும் உமது தடியும் என்னை கேட்கும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னை நாளே அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பியும். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே மிகுந்த நாளெல்லாம் நிலைத்திருப்பேன். வசனம் எல்லாரும் சூப்பரா சொன்னாங்களா? எப்படி சொன்னாங்க? சின்ன சின்ன பசங்க தான், இன்னும் என்ன ஸ்கூல் கூட போலன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர்லாம் இதுல. ஸோ அவ்வளோ சூப்பரா என்ன பண்ணாங்க சொன்னாங்க. நம்ம எல்லாரும் ஒரு சூப்பரான கிளாப்ஸ் கொடுத்துடலாமா அவங்க எல்லாருக்கும்? சரி, நம்மளோட யூத் எல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்க, ஒரு ஸ்பெஷல் சாங், கிறிஸ்மஸ் சாங் நம்ம எல்லாருக்காகவும் பாட போறாங்க. நம்ம அதை ஜாலியா கேட்கலாம். அற்புத பாலனாக பிறந்தார், அற்புத பாலனாக பிறந்தார். ஆதாம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதாம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதிரையோரிட மாசற்று ஜோதித்திருக்கவன் தோகசின் மரியம் கண்ணீர மோதித்து, மரியம் கண்ணீர மோதித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மணிக்குமாரன் வீசவான் உன்னதகத்தில் முகஞ்சி வாசகம் இன்னும் ஜீவாசகமே நீரம் உன்னத காதலும் பொருந்தவை சக நன்மை சொல்வன் நன்றிதனா நாம்
சங்கீத 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 சந்தோஷாவன சோபன பாடவே இங்கித்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட அல்லேலூயா சங்கீதனம் ஆனந்த கீதங்கள் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அற்புதமை பரத்தக்கரனா தாம் தாம் கண்ணர வண்ணர தீன் தீன் தீமையகற்றிட சங்கீத 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 சந்தோ சாபன சோபன பாடவே இங்கித்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. Monday,
கேட்கலாம். சரியா? நம்ம போதகர் வந்து நம்மளோட கொஞ்ச நேரம் பேசுவாரு. Praise the Lord. நீங்க எல்லாம் வேற இடம் புதுசா இங்க வந்திருக்கிற மாதிரி உட்காந்து. Praise the Lord. இப்பதான் வந்திருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். உங்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது. உங்க எல்லாருக்கும். எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு ஃபோன். நான் ஃபோன் தரல. நிறைய பேர் கீழே போடுங்க. நிறைய பேர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. நிறைய பேருக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் பாருங்கள், +1 படிக்கும்போது ஸ்கூலில் என்ன கொடுத்தாங்க? லேப்டாப் கொடுத்தாங்க. ஆனால் எத்தனை பேர் அதை ஆண்டவருக்காக உபயோகப்படுத்தினீங்க? Praise the Lord. ஆண்டவருக்காக காலியா இருந்த படகை கொடுத்தவங்க தன் படகை நிரப்பிக் கொண்டார்கள். Praise the Lord. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக நம்ம எதை கொடுத்தாலும் அவர் உங்ககிட்ட இருக்கிறத பிடிங்கி வச்சுக்கிட்டு அனுப்புற தேவன் கிடையாது. திரும்ப உங்க கையிலேயே கொடுத்துருவார். எதை கொடுத்தாலும். இப்ப நிறைய ப்ராஜெக்ட் பண்ணீங்க. நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து ப்ராஜெக்ட் தருவாங்க. பைபிள்ல இருக்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்பந்தமா எதனா ஸ்கூல்ல செய்ய முடியுமா அப்படின்னு யாருன்னா யோசிச்சிருக்கிறீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு பாப்பா கை தூக்கு. ஸ்கூல்ஸ்ல நிறைய ப்ராஜெக்ட் தருவாங்க. அதை சர்ச்சுக்கு சம்பந்தமா செய்யணும்னு எதனா யோசிச்சிருக்கீங்களா? யாருன்னா யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேருக்கு ஆப் கிரியேட் பண்ணோம், அப்படி கிரியேட் பண்ணோம், இப்படி கிரியேட் பண்ணோம், ப்ராஜெக்ட் தருவாங்க. பைபிளுக்கு சம்பந்தமா எதனா செய்யணும். ஏன்னா உள்ளே இருக்கிறது தான் வெளியில வரும். ஆனா இங்கே கத்துக்கிட்டு வெளியில யூஸ் பண்ணுவாங்க. நான் நிறைய பேர் மியூசிக் டைரக்டர்லாம் இருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு நிறைய மியூசிக் டைரக்டர், ஒரு சில மியூசிக் டைரக்டர் பேர் சொல்லலாமா? இன்னைக்கு ஹாரிஸ் ஜெயராஜ்னு வச்சிங்களேன். அவர் முதல் எங்க மியூசிக் வாசித்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க வாசித்திருப்பாரு? இங்க வாசித்து உருவானவங்க உலகத்துக்கு போயிடுவாங்க. ஆனா உலகத்துல உருவான நிறைய பேர் இங்க வந்து கடவுளுக்கு பயன்படுறாங்க. இந்த ஞானம் யாருக்கே இல்ல? சொல்லுங்களேன், யாருக்கு இல்ல? இது பத்தாது. நான் உங்களை கூப்பிட்டு வச்சு திட்டுறேன்னு நினைக்காதீங்க. நீங்க இதை வாங்கி எனக்கு தான் சொன்னாருன்னு யோசித்தீங்கன்னா இன்னும் நல்லா இருப்பீங்க. சரி, இது வரைக்கும் எப்படியோ போயிட்டீங்க. இனிமேலும் இப்படியே இருக்காதீங்க. இனிமேலும் நிறைய பிள்ளைங்கள ஞாயிற்றுக்கிழமையில சாயந்தரம் டேடிக்கு வேலை இருக்குதுடா, ஒரு அங்கிள் வந்து கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க, நீயாவது போயிட்டு வாடா. வீட்டில் எத்தனை பேர் இந்த வேலையை செஞ்சிருக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களும் வரல, பிள்ளைங்களும் வரல. சொல்லுங்க சத்தமா. வராது. ஆனா நான் எல்லாத்தையும் பேசிதான் ஆகணும். இப்ப பேசலன்னா அடுத்த வருஷம் இருப்போமா தெரியாது. ஏற்கனவே 2 வருஷம் நடக்கல. நம்மளை உட்கார வச்சு நல்லா ஆட்டி படைக்கிறான். எதுவுமே நிஜம் கிடையாது. எவனோ ஒருத்தனுக்கு பொம்மை மாதிரி இருக்கிற நம்ம ஜீவன் உள்ள தேவனுக்கு பொம்மையா இருக்க மறந்து போயிட்டோம். இதுக்கு ஒரு ஆமென் சொல்லி ஜீவன் உள்ள தேவனுக்கு பொம்மையா இருக்க மறந்து போயிட்டோம். இனி காலம் போவாது. கம்பல்சரியா உங்க வீட்டுக்கு ஏறி வருவான். பாண்டிச்சேரியில வழியில நிக்க வச்சு உங்ககிட்ட கோவிட் சர்டிபிகேட் இருக்குதான்னு இப்போ சட்டம் போட்டுட்டாங்க. வழியில செக் பண்ணுவாங்க. அடுத்தது தமிழ்நாட்டுல எவ்வளவு காலம் பொறுத்து வரப்போகுது தெரியாது. இப்ப 2 ஊசி போடணுவான். அடுத்தது 3 ஊசி எக்ஸ்ட்ரா டோஸ்ன்னு ஒண்ணு சூப்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். அதை போட சொல்லுவான். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மைக்ரோ சிப்பு கொண்டு வந்து உங்களுக்கு போடுவான். இன்னும் எவ்வளவு கடைசி காலத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அவசியமே கிடையாது. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் இருப்போம், எவ்வளவு சேர்த்து வச்சோம், இன்னைக்கு வேலைக்கு போய் எவ்வளவு சேர்த்தோம், அத்தனையும் கூட வரப்போறது கிடையாது. அத்தனையும் கூட வரப்போறது கிடையாது. போகும்போது நம்ம எதை ஆண்டவருக்காக செஞ்சோமோ அது மட்டும்தான் கூட வரும். நமக்கு நிறைய பொய் சொல்லியே வளர்த்துட்டாங்க. அண்ணா கயிறை கூட கட்டிக்குவான், எதுவுமே கூட வராது, காதருந்த ஊசி கூட கூட வராதுன்னு. ஆனா நீங்க செஞ்ச கிரியைகள் உங்க கூட வரும். நீங்க செஞ்ச கிரியைகள் உங்க கூட வரும். அதனால இன்னைக்கு ஒரு புதுசா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தர போறேன்னு சொன்னேன்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டரோட பையன் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. அவன் இன்னைக்கு ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கிறான். தமிழ்ல எல்லாருமே போட்டதான். தமிழ்ல ஒரு பைபிள் விவிலியம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அதான் கிஃப்ட். உங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு விவிலியம் போடுங்க. திறந்த புஸ்தகம் மாதிரி அதுக்கு சிம்பிள் வரும். பைபிள்னா பைபிள் மாதிரியே வரும்னு நீங்க நினைச்சு மறந்துடாதீங்க. அதுல 3 பைபிள், தமிழ், ஆங்கிலம், 3 ஆங்கில டிரான்ஸ்லேஷன், மொத்தம் 4 பைபிள் அதுல போட்டு இன்னைக்கு ஒரு பைபிள் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நம்ம சர்ச்சுக்கு அவர் வந்திருக்கிறாரு. நம்ம பசங்களுக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அவரை தான் கூப்பிட்டேன். ஹிந்தியில ஒருத்தர் பேசங்க யார் வந்தாரு, அப்போ அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அவரை தான் கூப்பிட்டேன். இன்னைக்கு அந்த குடும்பத்துல இருந்து மாரநாதா ஃபேமிலியில இருந்து ஒரு பைபிள் ஆப் ரிலீஸ் ஆகுது. கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல ஆண்டவர் இதை விட பெருசா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளுக்கு இத்தனை வருஷம் நடந்ததை விட இந்த வருஷம் நடந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுங்களா? இத்தனை வருஷம் இங்க உட்கார வச்சு சொல்லி கொடுத்தோம். இந்த வருஷம் உங்க வீட்டுல நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுத்து கூட்டு வந்திருக்கிறீங்க. அப்போ உங்களாலேயும் முடியும், உங்க பிள்ளைங்களாலேயும் முடியும்ன்றத நீங்க நிரூபிச்சிருக்கிறீங்க. அப்போ இவ்வளவு நாள் நம்ம என்னவா இருந்திருக்கிறோம்? வேற மாதிரி இருந்திருக்கிறோம். இப்பதான் வேற மாதிரி மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு எல்லாம் முடியும். அடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறோமா இல்லையா? கட்டாயப்படுத்தி ஃபீஸ் கட்டி ஸ்கூல்ல சேர்க்கிறோம். ஆனா சண்டே கிளாஸ்ல மட்டும் சர்ச்சில் எதனா கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்கிறோம். அது உலகத்துல கொடுக்கப்படாது. இங்க இருக்கிற ஆசீர்வாதம் வேற எங்கேயும் கிடைக்காது. இதே சபையில சாட்சியா சொல்ல முடியும். ஜீவன் வந்து 91 சங்கீதத்தை ஆங்கிலத்துல சொன்னா சந்தோஷம். குழந்தை கேத்ரின் வந்து 2 வசனம் இங்கிலீஷ்ல 2 வசனம் தமிழ்ல சொல்லிச்சு. ரொம்ப சந்தோஷம். இவங்கெல்லாம் தேர்வாங்களான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாக்கே ரொம்ப சங்கடமா இருந்தது. கரெக்டா? நம்ம அந்த பிள்ளைங்களை கையில வச்சுக்கிட்டு வந்து அழுதுகிட்டு இவங்கெல்லாம் பழைப்பாங்களா பழைக்க மாட்டாங்களான்னு. ஆனா அவங்க வாயில வசனம் சொல்லி இன்னைக்கு நிக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய ஆச்சரியம். அவங்க எல்லாம் இமேஜின் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. வயிற்றுல குழந்தை இருக்கும் போது இந்த தேதியில ஜீவன் வந்து இப்படி வசனம் சொல்லுவான், கேத்ரின் வந்து இப்படி வசனம் சொல்லும், அவங்க எல்லாம் கற்பனை கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. எல்லாரும் வசனம் வந்து தெளிவா சொன்னாங்க. ஒருத்தர் வந்து மழலை மொழியிலேயே சொன்னார். அவர் சொன்னது விளங்கவே இல்லை. நிறைய வார்த்தை அவர் சாப்பிட்டாரு. இம்மன், அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம கற்பனையிலேயே நினைக்கல. ஆனா நீங்க எல்லாம் எப்படி சந்தோஷப்பட்டீங்களோ தெரியல. ஆனா என்ன கண்ணுல என்ன அறியாமலேயே தண்ணி வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா இது நம்ம சபையிலேயே பிறந்து சபையிலேயே விதைச்சு சபையிலேயே வளர்ந்த இதை பார்க்கும்போது அவ்வளவு பெரிய சந்தோஷம். இவங்க எல்லாம் சாதனையாளரா மாறுவாங்க. நீங்க உங்க கண்ணால பாப்பீங்க. சாதனையாளரா மாறுவாங்க. எதனா உன்னை சாதிச்சுட்டு வந்து சபையில சாட்சி சொல்லுவாங்க. நீங்க உங்க கண்ணால பாப்பீங்க. காலம் தவறி போனவங்களுக்காக பரிதாபம். இத நானு கேளாமல் போனேனே, என் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்காமல் போனேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேரு சாட்சி சொல்றதையும் நீங்க கேட்பீங்க. நிறைய பேர் சபைக்கு வராங்க. சபைக்கு வர்றவங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா அப்படின்னா கிறிஸ்தவங்க கிடையாது. ஒருத்தர் பா இந்த கதவை திறப்பா அப்படி சொன்னார். சரி நீ யாருப்பா, உனக்கு என்னத்துக்கு கதவை திறக்கணும்? இல்லப்பா நான் தான் ஜான் வெஸ்லி, கதவை தர. நீ ஜான் வெஸ்லின்னு பேர் வச்சாலாம் இந்த கதவு திறக்காது. அப்ப என்ன பண்ணாதான் கதவு திறக்கும்? இது வந்து இதுக்கு பேர் பரலோகம். இதுக்கு பேரு பரலோகம்.
இங்க எல்லாராலையும் வர முடியாது. இல்லப்பா நான் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போயிடுவோம்ப்பா, அப்போ கூட வர முடியாது. நீ சர்ச்சுக்கு போறன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு போற வழியே ஒயின் ஷாப்புக்கு போகணும்னு தெரியும். எதுக்கு போகணும் தெரியும்? ஒயின் ஷாப்புக்கு போகணும் தெரியும். நீ ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து சிகரெட் குடிச்சதும் தெரியும். அப்படி சொன்ன உடனே ஐயோ நான் தேவையில்லாத இடத்துக்கு வந்துட்டேன் பழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே எங்க போயிட்டாரு? யாரும் கூட்டின்னு போல, அவரே மனசாட்சியில குத்தப்பட்டு போயிட்டார். அதனால பேர் வச்சவங்க எல்லாம் அங்க போயிடுவாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். யாரெல்லாம் கர்த்தருக்கென்று சாட்சியா வாழறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். இன்னைக்கு கூட இந்த இடம் அவர்களை குறித்து, அதாவது உலகத்துல இருக்கிறவங்க கடைசி நேரத்துல கல்யாணம் மாதிரியாயோ ஆண்டவரை சொன்னா பரலோகம் போயிடுவாங்க. ஆனா சபைக்கு வந்தவங்க எல்லாம் பரலோகம் போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா காலையில ஒரு கூட்டம் வந்துச்சு, அவங்களுக்கு நான் சொன்னேன் மாலையில கூட்டம் நடக்கும், இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, காதுல கேட்டாங்க. இன்னைக்கு காலையிலேயே ஒருத்தங்க வரல, அவங்க சாயந்தரமா வரலன்னா தப்பிச்சாங்க. காலையில ஒருத்தங்க வந்து இத காதுல கேட்டு சாயந்தரம் வரலன்னா நிச்சயமா பரலோகம் போகும்போது இந்த நேரம் காலையில கேட்ட அவங்க விஷயம் அவங்களுக்கு நியாயம் தீர்க்கும். தீர்க்குமா தீர்க்காதா? இது நான் சொன்னா தப்பு, நீங்களே சொல்லுங்களேன். நியாயம் தீர்க்குமா தீர்க்காதா? முன்னால ஏதோ சின்ன பசங்க சொல்லுது, நீங்க சொல்லுங்களேன். ஆமா, இப்போ ரிமோட்டும் கைமா வீட்டுல சூப்பர் சிங்கர் ஒரு சிலர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க கதை பகிடத்தோம் தான். Praise the Lord. சத்தமா ஹல்லேலூயா. இந்த சிறு பிள்ளைங்களுக்கு சுயமா என்ன செய்ய தெரியும்? அவங்களுக்கு பெரியவர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் சேர்க்குறீங்க, ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் சேர்க்கறதுக்கு முன்னால ஃபார்ம் வாங்கறதுக்கு ஒரு நாள் போறீங்க, அங்க லைன்ல காத்துக்கிட்டு இருந்து எவங்கிட்டையும் ரெக்கமெண்ட் கேட்டு அங்க கேட்டு இங்க கேட்டு ஸ்கூல்ல சேர்க்குறீங்க. அதுக்காக ஒரு சீட்டை போடுறீங்க, மாசமான எடுத்து ஃபீஸ் கட்டுறீங்க, வருஷமான எடுத்து ஃபீஸை கட்டுறீங்க, சேர்த்து வைக்கிறீங்க. இவ்வளவு விஷயம் அவங்களுக்கு உலக பிரகாரமாய் செய்ய தெரிந்த உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அவங்க வருவதற்கு என்ன செய்ய தெரிந்தது? நீங்களும் நானும் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஐயோ ஏன் புள்ளன்னு. நீங்க எல்லாம் அவங்களுக்கு வேலைக்காரங்களா கர்த்தரால நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க எல்லாம் அவங்களுக்கு வேலைக்காரங்க. ஆனா மாறா என்ன நடக்குதுன்னா அவங்கள நமக்கு வேலை செய்ய சொல்றோம். எத்தனை பேரண்ட்ஸ் அது மாதிரி நினைக்க போறீங்க? நான் என் பிள்ளைக்கு வேலைக்காரன், கையை தூக்க மாட்டீங்க. அவங்களுக்கு நீங்க வேலைக்காரங்க, கார்டியனு, டீச்சரு, இந்த உலகத்துல என்னெல்லாம் வேலை இருக்குதோ அத்தனை வேலையும் நீங்க அவங்களுக்கு செய்யறதுக்காக. ஆனா சம்பளத்தை நீங்க கடவுள்கிட்ட தான் எதிர்பார்க்கணும். உத்தமமா இந்த வேலையை நீங்க கடவுளுக்காக செஞ்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு அதற்கான சம்பளத்தை தருவாரு. நீங்க பிள்ளைங்களை உலகத்துல அனுப்பிட்டு ஆண்டவர்கிட்ட சம்பளத்தை எதிர்பார்த்தீங்கன்னா உங்க கை ஒரு நாளும் ஆசீர்வாதமா இருக்காது, வெறுமையாய்த்தான் இருக்கும். சின்ன விஷயம்தான், இப்போ கத்துக்கிட்ட விஷயம் ரொம்ப சின்னதுதான். கடவுளுக்காக உங்க பிள்ளைங்களை திசை திருப்புங்க. கடவுளுக்காக வளர்க்கறதுக்காகத்தான் உங்கள் கையிலே அந்த பிள்ளைகளை கடவுள் கொடுத்தார். கடவுளுக்காக அந்த பிள்ளைகளை வளர்த்தால் அவர்கள் கடவுளுடைய வாழ்க்கையிலே தேர்றது மாத்திரமல்ல, உலகத்தோட காரியத்துல சிறந்தவர்களாய் விளங்குவார்கள். இந்த இடத்துல கிடைக்கிற ஞானம் உலகத்துல எவ்வளவு எந்த மூலையில போனாலும் இங்க கிடைக்கிற ஞானம் எங்க போனாலும் கிடைக்காது. நான் வேணா சேலஞ்ச் விட்டு சொல்ல முடியும். ஏன்னா உலகத்துல 3ஆம் கிளாஸ் கூட படிக்க முடியாத தாமஸ் ஆல்வா எடிசனை இன்னைக்கு உலகமே படிக்குதுன்னா அதுக்கு காரணம் தேவன் கொடுத்த ஞானம். இன்னும் நிறைய பேரை விரல் விட்டு சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற அத்தனையுமே தேவ பிள்ளைகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. கைத்தட்டி இருக்கலாமே. ஏன்னா எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சாங்க, கைத்தட்ட போறான், அதனால கைத்தட்டியா? நம்ம அனுபவிக்கிற எல்லாமே தேவ பிள்ளைகள் கண்டுபிடிச்சது.
யாரும் போய் அங்க உட்கார்ந்து எதையுமே கண்டுபிடிக்கல. வாய்க்கிழியே இன்னைக்கு பேசுறவங்க யாருமே எதையுமே கண்டுபிடிக்கல. இன்னைக்கு கையில வச்சிருக்கிற அச்சு எந்திரம் முதல் கொண்டு தாள்ல அச்சடிக்கிற மிஷினு எல்லாமே கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு, தேவ பிள்ளைகள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு. அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா மாறினதுக்கு காரணம் யார் தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் கிடையாது, அவங்க அம்மா. லெட்டர் அனுப்பி உன் பிள்ளைய வந்து கூட்டின்னு போயிடு, இந்த ஸ்கூல்ல உன் பிள்ளை படிக்கிறதுக்கு அவனுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த அம்மா வந்து என்ன பேசியிருக்கணும்? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஸ்கூலுக்கு போய் நாசமா போனது எவ்வளோ முறை சொல்லிட்டேன் டீச்சர், படின்னு சொல்லிட்டேன், ஆனா இது என்ன பண்ணவே இல்லை, படிக்கவே இல்லை. ஆனா அந்த அம்மா போய் என்ன தெரியுமா சொன்னாங்க? பிள்ளைய நாசமா போனதுன்னு சொல்ல, அம்மா என் பிள்ளைக்கு சொல்லி தரத்துக்கு உனக்கு ஞானம் பத்தலம்மா, உனக்கு வக்கு இல்லை. என் பிள்ளைக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, என் பிள்ளை படிக்கும். இன்னைக்கு அந்த பிள்ளை தான் உலகம் முழுசும் பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களும் தேவ சமூகத்துல நடத்தப்பட்டால் உலகம் முழுவதும் பேசப்படுவார்கள். இன்னைக்கு ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் பண்ணுங்க, நான் யாரை காமிக்கிறேனோ இல்லையோ என் பிள்ளைக்கு தேவனை காமிக்கிறதுக்கு என்னுடைய அத்தனை காரியத்தையும் செலவழிப்பேன். எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன் பிள்ளைங்களுக்கு போன் வாங்கி தரீங்க, ஆனா பைபிள் வாங்கி தர்றதுக்கு மாத்திரம் மாஸ்டர் என் பிள்ளைக்கு ஒரு பைபிள் வாங்கி தாங்க. போனு கடைக்காரன் உங்க வீட்டுக்கு வந்து சொன்னானா இங்க போன் விக்குது அங்க போன் விக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சு நல்ல போனா வாங்கி தர தெரிஞ்ச நமக்கு வேதாகமத்தையும் தேடி கண்டுபிடிச்சு வாங்கி தர தெரியணும். இந்த கடை அந்த கடைன்னு காமிக்க தெரிஞ்ச நமக்கு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் காமிக்க தெரிஞ்ச நமக்கு, கட்டாயப்படுத்த தெரிஞ்ச நமக்கு, சபைக்கு போனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கட்டாயப்படுத்த தெரியணும். காலையில எந்திரிச்சு முகம் கழுவு, காலையில எந்திரிச்சு காப்பி குடி, காலையில எந்திரிச்சு டிஃபன் சாப்பிடுன்னு அப்படி சொல்லி கொடுக்க தெரிஞ்ச நமக்கு, காலையில எந்திரிச்சு வேதத்தை படி ஜபம் பண்ணு, கட்டாயமா இதை செஞ்சாதான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொடுக்க தெரியணும். ஆமேனே வராது, ஏன்னா இது வரைக்கும் செய்யலன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் செய்யல, இனிமேல் ஆகிலும் செய்யுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நல்வழி காமிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. பரலோகம் போகும்போது எதெல்லாம் நியாயம் தீர்க்குதோ அதே மாதிரி உங்க பிள்ளைங்களும் வந்து நியாயம் தீர்ப்பாங்க. கடைசியில தூக்கு மேடையில நிக்கிற ஒரு கைதி கிட்ட கேட்டாங்க, உன் கடைசி ஆசை என்ன? அவன் சொன்னா எங்க அம்மா கிட்ட பேசணும். எந்த யாரு? தூக்கு மேடையில நிக்கிற கைதி எங்க அம்மா கிட்ட பேசணும். இந்த அம்மா வந்து நின்னுச்சு, அவன் ஏதோ கண்ணீர் விட்டு அழுவான், நான் நல்லா திட்டினான். நான் சின்ன வயசுல ஒரு சின்ன பென்சில் திருடிட்டு வரும்போது நீ என்னை கண்டிச்சிருந்தீனா நான் இன்னைக்கு இந்த தூக்கு மேடையாண்ட வந்து நின்று இருக்க மாட்டேன். இதே காரியம்தான் உங்களையும் நியாயம் தீர்க்கும். அன்னைக்கு அந்த ஆள் நியாயம் தீர்த்தது போல உங்க பிள்ளைங்க மரண வாசல்ல நியாய தீர்ப்புக்கு முன்னால சிங்காசனத்துக்கு முன்னால நிற்கும் போது, எங்க அப்பா அம்மா எனக்கு உங்களை காமிக்கல இயேசுவே, அதனால தான் நான் இன்னைக்கு நியாய தீர்ப்புல வந்து நிக்கிறேன்னு அவங்க உங்களை குற்றப்படுத்தி உங்களை நரக வாசலுக்கு தள்ளுவதற்கு அவர்களுக்கும் அதிகாரம் உண்டு. ஆகையினால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்புக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் உங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லித்தான் ஆகணும். வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது, சான்ஸே கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றீங்க? டேய் நான் அனுபவப்பட்டிருக்கேன்டா, இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் நான் நல்லா குடிப்பேன், டேய் நீயும் 2 பாட்டில் குடிடா அப்படின்னு யாருன்னா சொல்லுவீங்களா? நான் கெட்டாலும் சொல்லுங்களேன், நான் கெட்டாலும் என் பிள்ளைங்க கெடக்கூடாது. அதை தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, இனிமேல் ஆகிலும் உங்கள் பிள்ளைகளை கட்டாயப்படுத்துங்கள், கட்டாயப்படுத்துங்கள். காலம் கடைசி காலம், இனி காலம் செல்லாது, கர்த்தர் வரப்போகிறார். இதெல்லாம் கதை சொல்வாரு, பாஸ்ட் எதனா சொல்லி அமைச்சிருவாரு நினைச்சீங்க.
நான் அப்படி நினச்சி வரலை, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை பாருங்கள், சண்டே கிளாஸ் டீச்சர் இல்லாமல் சண்டே கிளாஸ் நடந்தது. ஊழியக்காரன் மரித்து போவான், வார்த்தைகள் ஒரு நாளும் மறிக்காது, என் வார்த்தைகள் உங்களை நியாயம் தீர்க்கும். ஒரு நல்ல செய்தி கிடைச்சுதா, ஒரு எச்சரிப்பின் சத்தம் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சது. இப்போ வந்து நம்ம எல்லாருக்காகவும் நம்மளோட யூத் வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் ஆட போறாங்க. நம்ம எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். சரியா? எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? அவ்வளவுதான், முடிய போகுது. இன்னும் ஒரு ஸ்கிட் இருக்கு, இன்னும் கொஞ்சம் டான்ஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாங்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். சரியா? உற்சாகமா நம்ம கிளாப் தட்டி உங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணலாம். புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாட பிறந்தார், புகழவுண்டார் புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. Bye.
ரெடியா இருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலை தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்புகிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் காலக்கும் கொலைக்கும் தப்புவிப்பார். அதன் சட்டையின் கீழே அவர் தன் சிறகுகளாலே உன்னை மூடுவார். சடையின் கீழே அடைக்கலம் புகுவாய். சத்தியம் பரிசையும் கிழவும் ஆகும். இருவில் உண்டாகும் பயணத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மதியானத்தில் பறக்கும் சங்காரத்துக்கும் இருவில் நடமாடும் கொள்ளைக்கும் மதியானத்தில் பறக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும் வலது புறத்தில் 14 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்களுக்கு வர பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாகமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உன் நேரிடாது, பாதை ஒரு போராட்டத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன் காக்கும்படி உனக்காக தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவாய். சிங்கத்தின் மேலும் வீரிய பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மதித்து போவாய். அவன் எனக்கு வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அரைச்சிருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடித்தளத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அறி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை கனப்படுத்தி அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை சித்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். சங்கீதம் 91:1-10. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேண்டுமுடைய கண்களுக்கு பாழாக்காமல் கொள்ளை நோய்களுக்கு தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடார். சேற்றின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயம் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்தின், பகலில் பறக்கும் அம்புக்கு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடையாளமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளில் பிரகாசத்தை நீ சாப்பிட்டால் உனக்கு நன்மை, பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:1 என்ன பண்ணலாம், ஒரு பாட்டு கேட்கலாம். ஓகேவா? பாடணும். சரியா? இப்ப நம்ம மத்தியில இருக்க எப்சிபா டேனியல் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து சூப்பரான ஒரு பாட்டு பாட போறாங்க. கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் சாங். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தா மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தா மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தா தாழ்மை தரித்தா மாத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தா
மாத்தியாகியாய் வளர்ந்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார், பிறந்தார் பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருநன்மையுள்ளவரே, பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருநன்மையுள்ளவரே. மரணம் வரையில் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையில் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார், மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவோம். குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவோம். உனக்காரிருளை மேல் நீக்கிடுமை மாஜோதியா திகழ்ந்தார். மனக்காரிருளை மேல் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார், மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை என்னும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை என்றும் சாற்றிடுவோம். பூசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல பரநாவியில் மகிழ்வோம். பூசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல பரநாவியில் மகிழ்வோம், பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார். வானவர் புவிமானிட புகழ் பாடிட 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 பிறந்தார்.